ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். ஹல்லேலூயா. டெலிவரன் திருச்சபைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்த போகிறார் வார்த்தையின் மூலமாக. முதலாவதாக தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனிடத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என்னை கொண்டு ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நான் அல்ல ஆண்டவரே, நீரே ஆண்டவரே என் கூட இருந்து ஆண்டவரே நான் பேச போகிற வார்த்தைகள் நான் அல்ல, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே என் மூலமாக அனுப்புங்க தகப்பனே. கிருபையால் நிரப்புங்க தகப்பனே. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. பவுல் அழகா எழுதுறார், எப்பொழுதுமே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாங்க. ஆண்டவர் நம்மளைய எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வெற்றி சிறக்க பண்ண தயாராக தான் இருக்கார். ஆனால் நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நாம் இப்போது ஒரு வேதத்தின் வழியாக ஒரு நபரை பார்க்கலாம். வேத பாட வாசித்தோம் இல்லையா? யாரை குறித்து வாசித்தோம்? தானியேலை குறித்து வாசித்தோம். ஸோ தானியேலை குறித்து தான் நம்ம இப்பொழுதும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெற்றியான வாழ்க்கையை தரணும்னு தான் நம்ம ஒவ்வொருவரும் ஆசைப்படுறோம். அப்படி தானே? சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலுமே வெற்றி தான் வேணும்னு எல்லோரும் நம்ம அடம்பிடிப்போம். குழந்தைங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், வெற்றியாக இருக்கணும். நம்ம வேலை தேட போகிற சுச்சுவேஷன் வரும்போது வேலை இன்டர்வியூவில் நல்லா வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது வேலை கிடைச்சோன்னே அதில் நல்லா நான் சிறப்பாக வரணும், அதில் உள்ள வெற்றியான வாழ்க்கை. அதே போல் திருமணத்திலும் கூட ஆண்டவரே திருமணம் நல்லபடியாக வெற்றியோடு இருக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்களில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே சின்ன நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு விவரம் தெரிஞ்சது ஆரம்பத்துலேருந்து முடிவு பரியந்தம் நம்ம நீங்கள் இருக்கிற வரலும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்? வெற்றியுள்ள வாழ்வை தாங்க அப்படின்னு தான் கேட்குறோம். தானியேலோட காரியம் வெற்றியாக இருந்ததா? வாசிங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும்
பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும். இங்கே 2 ராஜாக்களை பற்றி சொல்லியிருக்காங்க. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானியேல் இந்த 2 ராஜாக்களுக்கு மட்டும் இல்லை, முன்னாடியே நம்ம படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார், அவருடைய அதற்கப்புறம் பெல்ஷாத்சார், அதற்கப்புறம் கூட ராஜாக்கள் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு 4 to 5 கிங்டம் ராஜாக்கள் வந்து மாறிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் தானியேலோட காரியம் எப்படி இருந்தது? வெற்றியாக இருந்தது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தானியேல் காரியம் ஏன் வெற்றியாக இருந்துச்சு அதை நம்ம யோசிக்கணும் தானே. தானியேல் காரியம் வெற்றியாக இருந்தது. கண்டிப்பாக ஏன் வெற்றியாக இருந்தது? ஆண்டவர் வெற்றி கொடுக்க தயாராக தான் இருக்கார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஏன் தானியேலோட காரியம் வெற்றியாக இருந்ததுன்றதை நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். முதலாவதாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு தானியேல் எதிர்த்து நின்றான். உங்களுக்கு எல்லாருக்குமே கதை தெரியும். ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் நம்ம என்ன படித்தோம்? ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அது நேபுகாத் நேச்சார் வரும்போது அவர் வந்து அவங்களுடைய நிறைய பேரை, இஸ்ரவேல் புத்திரரை அவங்க வந்து நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. தானியேல் வந்து இஸ்ரவேல் புத்திரனாக இருந்தான். ராஜகுலத்திலையும் துரைமார்க்கத்திலையும் மாசில்லாதவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க. அழகு இருக்கணும், ஞானத்தில் தேறினவர்களாக இருக்கணும், அறிவில் சிறந்தவர்களாக இருக்கணும், கல்வி நிபுணர்களாக இருக்கணும். இது எல்லா குவாலிட்டிஸும் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ ஒரு நாட்டில் இவ்வளோ பேர் இப்போ இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கிற ஆளுங்களெல்லாம் தேடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் அதில் வந்து மாட்டுவாங்க. அப்படிதான் நிறைய பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் தானியேலும் அடங்குவாங்க. ஆனால் அதில் வந்து எதுக்காக அவங்க வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, வாசிங்க 4ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்தினாலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். ஸோ கல்தேயர் பாஷை இப்போ அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. கல்தேயர் பாஷையை வந்து கற்றுக்கணுமா, அப்புறமேட்டு ராஜா உண்ணும் போஜனத்தை வந்து சாப்பிட்ணும், அவங்க குடிக்கிற திராட்சை ரசத்தை குடிக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறாங்க. இது வந்து 3 வருஷம் தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு தான் ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். தானியேல் என்ன பண்ணா, கல்தேயர் பாஷை படிக்கிறதுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காரு. அது கல்தேயர் பாஷையை படிக்கிறதுக்கு அவர் வந்து நோ சொல்லலை. ஸோ அது வந்து லாங்குவேஜ், ஸோ கற்றுக்கிறதுக்கு என்ன அந்த இதில் இருக்காங்க, கற்றுக்குறாங்க. ஆனால் எதுக்கு அவர் நோ சொன்னார் அப்படின்னா, 8ஆம் வசனத்தில் படிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஸோ போஜனம், ஏன்னா ராஜாவோட இதில் திராட்சை ரசம் இருந்துச்சு. போஜனங்கள்லாம் விதவிதமாக இருக்கும். நம்ம சாதாரண ஒரு பெரிய ஆட்களே நிறைய, இப்போ நம்ம விருந்துக்கு போகிறோம் அப்படின்னா ஆளுக்கு ஏத்தாப்புல விருந்துக்கு ஏத்தாப்புல தான் நம்ம மதிப்பு அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? ஸோ ராஜாவுடைய போஜனம் எப்படி இருக்கும்? 3 வேளையுமே நல்ல விதவிதமான போஜனங்கள் இருக்கும். ஆனால் அந்த போஜனத்துக்கெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு? நோ சொல்கிறார். இப்போ பாஷைக்கு எஸ் சொல்கிற அவர் போஜனத்துக்கு நோ சொல்கிறார். ஏன்னா அந்த போஜனம் வழியாக நான் வந்து தீட்டுப்படுத்தப்படக்கூடாது அப்படின்று அவர் வந்து உறுதியாக இருக்கிறார். தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு அவர் வந்து ரொம்ப நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப தானியேல் வந்து பிரியமில்லாத காரியத்துக்கு எதிர்த்து நின்றார். அப்புறம் நம்ம அது மட்டும் இல்லை, அவங்க வந்து அவங்கள்ட்ட இரக்கமும் தயவும் பெறுறாங்க விசாரிப்புக்காரன்ட்ட. 15வது வசனம் படிங்களேன். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஸோ அவங்க வந்து அந்த போஜனத்தை சாப்பிடல, அதுக்கு பதிலாக என்ன சாப்பிட்டாங்க? மரக்கறி, பழங்கள், பருப்பு.
ஸோ புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து, இவ்வளோதான் அவங்களோட போஜனம் அந்த 3 வருஷமும். ஸோ ஆனால் அவங்க போய் நிறுத்தும் போது எப்படி இருந்தாங்களாம், சரீர புஷ்டியும் அப்படியே பளபளன்னு இருந்தாங்களாம். ஒரு முக கலை இருந்துச்சு, சரீர புஷ்டி இருந்துச்சு. எல்லாருக்கும் அதே ஈக்குவல் சாப்பாடு. ஆனால் இவங்க மட்டும் அவங்கள தீட்டுப்படுத்தாமல் வேற போஜனம் சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம என்ன நினைப்போம், பாதாம் சாப்பிடணும், பிஸ்தா சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அப்போ தான் நான் இப்படி இருப்பேன். இப்போ வந்து இவங்கெல்லாம் எப்படி ஷைனிங்காக இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி ஷைனிங்காக இருக்காங்க, இதை போட்டால் சிகப்பாகலாமா, அதை போட்டால் முகம் பளபளன்னு வருமா அப்படின்னு நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி தானே? ஆனால் எது தீட்டுப்படுத்துது எது தீட்டுப்படுத்தாதது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளணும். இதை தான் தானியேல் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யவே மாட்டேன், போஜனத்தினால நான் தீட்டுப்படுத்திக்கல. அதனால ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, அவர்களை காட்டிலும் அவரோட முகம் ரொம்ப கலையாக இருந்துச்சான். வெறும் அந்த பருப்பு மரக்கறியும் சாப்பிட்டு அவருடைய முகம் வந்து ரொம்ப ரொம்ப கலையாக இருந்துச்சு, சரீரமும் புஷ்டியாக இருந்துச்சு. இப்போ நான்வெஜ் சாப்பிட்டா தான் எனக்கு ஸ்ட்ரென்த்து. இப்போ ஜிம்மு போகிறவங்களாம் அப்படி தான் இது பண்ணுவாங்க, நான் இந்த சூப் குடிக்கணும் அந்த சூப் குடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சு பிரியமில்லாத காரியத்தை விளக்கும் போது ஆண்டவர் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த என்னெல்லாம் சாப்பிட்டாங்களோ அதை காட்டிலும் 1 மடங்கு பல மடங்கு ஒரு கலையும் சரீர புஷ்டியும் ஆண்டவர் வந்து கொடுத்தார். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு எதற்கு நோ சொல்லணும் எதற்கு எஸ் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அறிஞ்சு கொள்ளணும். நமக்கு அது நிறைய நேரம் தெரியாமே போயிடுது. நம்ம பைபிள் படித்தாதான் அது ஒரு எதுக்கு வந்து நோ சொல்கிறாரு எதுக்கு வந்து எஸ் சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக வேத வசனம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் தானியேலும் எதற்கு நோ சொல்லணும் எதற்கு எஸ் சொல்லணும் அப்படிங்கிறத அறிஞ்சு கொண்டார். அடுத்தது கடவுளுக்கு பிரியமானதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அதே தான் அப்பாவிற்கு ஏற்றாறு போல நடந்து கொள்ளணும். இப்போ நம்ம உலக பிரகாரமாக பார்த்தோன்னா சில பிள்ளைங்க இப்போ 2-3 பிள்ளைங்க இப்போ இருந்தாங்கன்னா சில பிள்ளைங்க அப்பாவுக்கு ஏற்றாப்புல நடந்துக்குவாங்க, சில பிள்ளைங்க அப்பாவுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், ஸோ நம்ம அடி வாங்காமல் தப்பிச்சுக்கலாம், பரிசுகள் வாங்கலாம். ஸோ நம்ம உலக பிரகாரமான அப்பாட்டையே நம்ம பிடிச்ச மாதிரி நடந்துக்கும் போது நம்மளுடைய தேவாதி தேவனுக்கும் நம்ம பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அவருக்கு எது பிடிக்காது எது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். கண்டிப்பாக தானியேல் வாழ்க்கையிலேருந்து அதை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வசிங்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸோ தானியேல் பெரிய ஆளாயிட்டாரு. அவரை வந்து நம்ம சும்மா இருப்போமா, ஏதாவது நமக்கு பிடிக்காத ஆட்களை எதனா குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டில் இட சொல்லி ராஜாக்கிட்டே புஷ் பண்ணுறாங்க. சரி, ராஜாவும் சரி அப்படின்னு விட்டுறாரு. ஆனால் 10ஆம் வசனத்தில் பாடுங்க, தானியேலு ஒன்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும். இப்போ நம்ம ஒரு இதற்கு ரூல்குள்ளே இருக்கும், அவங்க நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? அது ஆண்டவருக்கு பிரியமில்லாது. யாரை வணங்க சொல்கிறாங்க? ராஜாவை வந்து வணங்க சொல்கிறாங்க. ஸோ அதை அறிஞ்சுமே தானியேல் என்ன பண்ணுறான், அதை வந்து விலக்கிட்டு அந்த ராஜாவை வணங்காமல் தினம் 3 வேளையும் தேவாதி தேவனை துதித்து வணங்கினான் இல்லையா? ஸோ 2 விஷயம் பார்த்தோம். அவன் போஜனத்துக்கு நோ சொல்லிட்டு தன்னை தீட்டுப்படுத்தாமல் இருக்கான். 2வது அவங்க கட்டளை பிறப்பிச்சிட்டாங்க, ராஜாவே கட்டளை பிறப்பிச்சிட்டார். ஆனாலும் அதையும் அறிந்த போதிலும் 3 வேளையும் ஜெபம் பண்ணி தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொண்டான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு தானியேலிருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தானியேல் ஒரு ஜெப வீரன். தானியேல் ஒரு ஜெப வீரன். இப்போ தான் நம்ம படித்தோம். 10ஆம் வசனம் படிங்களேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு
ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸோ 3 வேளையும் தானியேல் வந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தானாம். ஜெப வீரனா இருந்தான். எல்லா காரியத்திலும் நிறைய நம்ம தானியேலில் படித்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே தானியேல் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இரக்கம் செய்யுங்க. இந்த வெளிப்பாடுகள் இருக்கும்போது கூட அந்த கனவு ட்ரீமை வந்து சொல்லும்போது கூட யாருமே இது பண்ணல, வெளிப்படுத்தலை. ஆனால் தானியேல் மாத்திரம்தான் ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற்றுக்கொண்டு அதை வந்து வெளிப்படுத்தினான். தானியேல் 2:17 படிங்களேன். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. ஸோ அந்த ராஜா வந்து ஒரு கனவு காண்றாரு. அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, கல்தையர்களே எல்லாரையும் அவங்க 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 நாட்டில் உள்ள ஞானிகள் எல்லாரையும் கூப்பிட்டு என் கனவையும் சொல்லணும், அந்ததுக்குரிய அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. இன்கேஸ் சொல்லலை அப்படின்னா எதுக்கு எல்லாரையும் வச்சுக்கிட்டு எல்லாரையும் வெட்டி போட்டுடலாம் அப்படின்ற அந்த திங்கிங்கில் ஒரு கட்டளை பிறப்பிச்சிட்டார். ஒன்று நீ கனவையும் சொல்லு, கனவோட அர்த்தத்தையும் சொல்லு. இப்போ நம்மள பல பேர் ரொம்ப அறிவாளிகள் மாதிரி நீங்கள் கனவு சொல்லுங்கள், நான் வந்து விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சில அறிவாளிகள் இருந்திருக்காங்க. ஏன் கனவு சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று கதையை விட்டுட்டா ராஜா வந்து நம்பிடுவார் அப்படின்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். அப்படி தானே? அவர் அதை விட விவரம், ஞானிகளுக்கு மேலே அவர் ஒரு தேசத்தை ஆள்றாருன்னா அவர் அதை விட ஞானமாக தானே இருந்திருப்பார். அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு நீ கனவை ஃபஸ்ட்டு சொல்லு, அப்புறம் நீ அர்த்தத்தை சொல்லு. கனவே நீ சொன்னீங்கன்னா ஓகே, இல்லை நீ படிக்க ஏதாவது கதையை விடுவ அப்படின்ட்டு அவர் நினச்சிருந்துருப்பார். அது வந்து என்ன கட்டளை கொடுக்குறாரு, எல்லாரையும் அழிச்சு போடணும். நீ சொல்லலையா, ஞானிகள் இவ்வளோ நாளாக நான் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து வச்சேன்ல, எல்லாரையும் அழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அப்போ தான் தானியேல் வந்து போய் ஜெபம் பண்ணுறார் ஆண்டவர்கிட்ட. நம்ம இரக்கம் கேட்கறதுக்காக 17ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஆண்டவர் வந்து தானியேல் வந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். 3 வேளையும் ஜெபம் பண்ணிக்கொண்டு இருந்தார். நம்ம இந்த வசனத்தில் தான் பார்த்தோம். ஸோ இடைவிடாமல் ஆராதிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம ஏன் இந்த 3 வேளையும் ஜெபிக்கிறது தானியேலை நம்ம கோடிட்டு காட்டுறோம் அப்படின்னா, நம்மள சில பேர், இப்போ நானும் இன்க்ளூடடாக இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு உலக பிரகாரமான வேலையை பார்க்குறோம் அப்படின்னா, நான் ரொம்ப பிஸி, எனக்கு ஜெபம் பண்ண டைம் கிடையாது. நான் காலையில் எந்திரிக்கணும், சமைக்கணும், அப்புறம் நான் பஸ் பிடிச்சி போகணும், வண்டியில் போகணும், டிராஃபிக் இருக்கும், எனக்கு நிறையா இருக்குது, வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜெபம் அப்படின்ற வாழ்க்கையை நம்ம விட்டுறோம். ஆனால் தானியேல் வந்து அந்த ராஜாவோட கூட இருந்தாலும் அவருக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும். நம்மளோட சின்ன காரியங்களே நமக்கு இவ்வளோ வேலையை கொடுக்குது அப்படின்னா, ராஜாவோட கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடலை பிறப்பிச்சுட்டே இருப்பாங்க, சில ஆலோசனைகள் கூட்டங்கள் நடக்கும். ஆனாலும் அதற்கு மத்தியிலும் தானியேல் வந்து 3 வேளையும் தேவனை ஆராதிக்க ஆண்டவர் வந்து பிரியமாக இருந்திருக்கார். அவர் இடைவிடாமல் ஆராதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தபடியாக தானியேல்கிட்ட இருந்த சிறப்பான காரியம், 3வது காரியம், உண்மையுள்ளவனாய் இருந்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவனுடைய வேலை எல்லாத்துலேயுமே உண்மையுள்ளவனாய் இருந்தான். அதனால இப்போ நீங்கள் வேலையில் குறைய கண்டுபிடிக்க முடியாது. சரி, ஏதாவது ஒரு குறை எப்படியாவது மனுஷன் தானே, எப்படியாவது ஒரு ஃபால்ட் இல்லாமல் இருக்காது, எங்கேயாவது சறுக்கி விழுவான், தானியேலை எப்படியும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க. ஆனால் அவன் வந்து உண்மையுள்ளவனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று அவங்கெல்லாம் சிந்திக்கிறாங்க. அடுத்தபடியாக 5ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். ஸோ நான் அவனை வந்து இந்த பணியில் வந்து நீங்கள் அவனை குறைய சொல்ல முடியாது. ஸோ அவனை எப்படி நம்ம குறை சொல்லலாம்? அவர் வந்து வேத விஷயத்தில் மட்டும்தான் அவனை குற்றப்படுத்த முடியும். ஏன்னா அவன் வந்து ரூல்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டான்,
அவரோட தேவனை மட்டும்தான் ஆராதிப்பான் அப்படின்ட்டு அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சு வேத வசத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாங்க. அப்போ தான் அவங்க ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. 7ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம் இல்லையா, ராஜாவுடைய வணங்கணும் அப்படின்னு சொல்லி இது கட்டளையை பிறப்பிக்கிறாங்க. ஆனால் அதை அறிந்த போதிலும் அவர் என்ன பண்ணார், 3 வேளையும் ஜெபம் பண்ணி தன்னை காத்து கொண்டார். ஸோ நம்மளும் நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று இந்த நாளிலும் நம்ம சிந்திக்க கடவுள். எல்லா விஷயத்துலையும் நான் கரெக்டாக வேலை செய்கிறீங்களா? இப்போது நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கீங்களா? இப்போ நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம 3 வேளை ஜெபம் பண்ணுறோமா, பைபிள் படிக்கிறோமா, எல்லாத்துலேயும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு, அதனால தான் நம்ம என்ன படித்தோம், தானியேல் 6 லாஸ்ட்டில் படித்தோம். அதனால தானியேலின் காரியம் என்னவா இருந்துச்சு, வெற்றியாக இருந்தது அப்படின்னு சொல்லி, ஜெயமாக இருந்தது என்று நம்ம வாசித்தோம் இல்லையா? ஸோ நம்ம தானியேல்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன காரியத்தை பார்த்தோம், போஜனத்துக்கு சரி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு எதிர்த்து நின்றான். போஜனத்துக்கும் அவன் வந்து நோ சொன்னான், அதுக்கு மாதிரி ஜெபம் பண்ணுறதுலையும் அவன் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தான். அடுத்து தானியேல் வந்து ஒரு ஜெப வீரனாய் தன்னை காத்து கொண்டான். 3ஆவதாக தானியேல் வந்து உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லா விஷயத்துலையும் நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், நம்ம தீட்டுப்படுத்திக்காமல் பார்த்துக்கணும், அப்பாவை எந்த நேரத்திலும் பற்றிக்கொள்ளணும். அதே போல் தானியேலோட தேவன் வந்து வாசம் பண்ணினார். அந்த அவங்க சிலைகளை கண்டு அந்த சொப்பனத்தை சொல்கிறாங்க இல்லையா, அதோடு தேவன் வந்து அவரோட கூட இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஸோ தானியேலோட ஆண்டவர் வந்து வாசம் செய்தார். அப்படி நம்மளும் உண்மையாக இருந்தவர்களாக இருந்தோன்னா நம்மளோடையும் ஆண்டவர் வாசமாக இருக்கிறார். அந்த வாசமாக இருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக வெற்றியை வந்து கொடுக்கிறார். தேவனுடைய வாசஸ்தலம், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு தேவனாக இருப்பார். நமக்கு ஆண்டவர் தேவனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி சிறக்க பண்ண முடியும். படிங்க 1 ராஜாக்கள் 6:13. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஸோ அவர் கைவிடாமல் இருக்கணும்னா, நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வேணும்னா என்ன இருக்கணும், நமக்கு ஆண்டவர் வந்து நம்ம மத்தியில் வாசம் பண்ணணும். தேவன் நம்மோடு வாசம் பண்ணும்போது நமக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். கல்தேயரோட அவர்களுடைய தேவன் வந்து வாசம் பண்ணலை, ஆனால் நம்ம தேவன் நம்மோடு வாசமாக இருந்து நமக்கு வெற்றியை கண்டிப்பாக தருகிறார். அதற்காக நம்ம என்ன பண்ணணும், தேவனை அண்டிக் கொள்ளணும், தேவனை வந்து பற்றி கொள்ளணும். அதே போல் இப்போ நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கையை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ தானியேலை பார்த்தோம். அதே போல் ஏசப்பா வந்து வெற்றியோடு இருந்தாரா? ஏன்னா நமக்கு கடைசியாக ஏசப்பாவோட கடைசி என்னது, சிலுவை. சிலுவையில் ஆண்டவர் வெற்றியாக இருந்தாரா தோல்வியா? நம்ம என்ன யோசிக்கிறோம்? இப்போ நம்ம வெளியாட்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, அது வந்து ஒரு தோல்வியாக இருக்கும். அவர் என்ன சாக தானே செஞ்சார், சிலுவையில் அடிச்சிட்டாங்கல்ல, அப்போ அது தோல்வின்னு தான் நினச்சோம். நமக்கு மாத்திரம்தான் அது தெரியும், ஏசப்பா வந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வாசிங்க கொலேசேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவரும் சிலுவையில் நமக்கு அவர் வெற்றி சிறந்தார். நம்மளையும் வெற்றியான வாழ்க்கைக்கு ஆண்டவர் வந்து வழி நடத்துவார். ஆண்டவர் வந்து இப்படி நமக்கு வந்து கண்டிப்பாக அவர் வெற்றி கொடுக்குற வாழ்க்கையை வந்து கொடுக்க அவர் சித்தமில் வர இருக்கார். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா, உலகத்தையும் சாத்தானையும் நம்ம போராடி ஜெயிக்கணும். வெற்றி பெறணும்னா என்னத்தில் வெற்றி பெறணும்? உலக பிரகாரமான காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறணும் இல்லையா? ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம பார்த்தோம்னா எதில் நம்ம வெற்றி கொள்ளணும்? பாவத்திலிருந்து நம்ம வெற்றி கொள்ளணும். வேற சாத்தானிடமிருந்து நம்ம வெற்றி கொள்ளணும். ஸோ உலக பிரகாரமான காரியம், ஆவிக்குரிய பிரகாரமான காரியம், ரெண்டுத்துலேயுமே உலகத்துலேயும் சரி சாத்தானையும் சரி எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது நாளில் நம்ம சிந்திக்கிறோம். சரி, இப்போ வெற்றி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஆண்டவர் வந்து இப்போ நம்ம வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? இல்லை, என்ன எதிர்பார்ப்போம்? இப்போ வெற்றி, இப்போ நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க, பரிசு பொருளை தான் நம்ம எதிர்பார்ப்போம், அப்படி தானே? சும்மா நம்ம ஓட்டப்பந்தயத்தில் ஓடி நான் ஃபஸ்ட்டு வந்து வேகமாக ஓடுறேன், ஃபஸ்ட்டு வரேன், ஆனால் ஒன்றுமேல போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வெற்றியின் பரிசை ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்குறார். ஒரு 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-25 படிங்க. சரி, 2 கொரிந்தியர் 9 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போரடிக்கிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஸோ இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பந்தய சாலையில் ஓடுறோம். யாருக்கு எதிராக ஓடுறோம்? சாத்தானுக்கு எதிராக ஓடுறோம். நம்ம பாவங்களுக்கு எதிராக ஓடுகிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஸோ நம்ம ஒருவன் தான் அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடுனா ஆண்டவர் வந்து என்ன கொடுக்குறார்? பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். இப்போ நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டு வந்து நேராக தான் இருக்கணும். அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். இங்கே எங்கே திரும்பி பார்த்தா என்ன ஆகிடும்? நம்ம வந்து அந்த போட்டியிலேருந்தே விலக்கப்பட்டவர்களாக போயிடும். ஸோ அது இச்சை அடக்கமாக இருக்கணும். நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்போ சாதாரணமாக ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களோ இல்லை ஏதோ ஒரு பரிசுக்காக ஓடுறவங்களோ இச்சை அடக்கமாக இருக்கிறாங்க, ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அழிவுள்ள கிரீடத்தை பெறத்துக்கே அவங்க அந்த ஓட்டம் ஓடுறாங்கன்னா அழிவில்லாத கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கற்றுக்கணும். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஸோ அழிவில்லாத கிரீடத்தை ஆண்டவர் வந்து தருகிறார். வேறு இப்போ நமக்கு க்ரோன் கிடச்சிருக்கு, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அழிவில்லாத கிரீடம். நெக்ஸ்ட் வந்து அது நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஸோ இதுலேயும் அதே தான் சொல்கிறாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம்.
ஸோ நம்ம வாழ்க்கையில் சாத்தானுக்கு எதிரான ஓட்டத்தை நம்ம முடிக்கும் பொழுது அழிவில்லாத கிரீடமும் ஜீவ கிரீடமும் நீதியின் கிரீடமும் நமக்கு கிடைக்கும். இன்னொரு வசனம் கூட படிங்க, யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அதே போல வெளிப்படுத்தல் 2:10 படிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஸோ இந்த 2 வசனங்களிலுமே ஜீவ கிரீடத்தை பற்றி சொல்கிறான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ நமக்கு சோதனைகள் ஓட்டங்கள் ஓடும்போது நமக்கு கண்டிப்பான சோதனைகள் வரும். அது எல்லாமே வெற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். ஜீவ கிரீடம்னா என்ன கிரீடம்? ஜீவன்னா பரலோக கிரீடமா? நித்திய ஜீவன். ஸோ நமக்கு வெற்றியின் அடையாளமாக ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்குறோம். அழிவில்லாத கிரீடம். அதுக்கு உயிர் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போ நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம மரணத்துக்கு அப்புறமோ 2ஆம் வருகைக்கு அப்புறமோ நமக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார். ஸோ அது அழிவில்லாத கிரீடமாக இருக்கிறது, நீதியின் கிரீடமாக இருக்கிறது, ஜீவ கிரீடமாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள நம்ம தயாராக இருக்கிறோமா? கண்டிப்பாக அதற்கு சாத்தானை எதிர்த்து நம்ம ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸோ ஜீவ கிரீடம் தராரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னென்னலாம் பரிசு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த ஜீவ கிரீடம் மாத்திரம் இல்லை, நிறைய பரிசு பொருட்கள் இருக்கிறது. என்னென்னலாம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துலேயும் 3ஆம் அதிகாரத்துலேயும் நிறைய வசனங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்றா படிப்போம். வெளிப்படுத்தல் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஸோ ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்குமா? ஜீவ கிரீடம் ஒன்று கிடைக்கும். 2வது என்ன கிடைக்கும்? ஜீவ விருட்சத்தின் கனி. அது தேவனுடைய பரதீசில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சம்னாவே என்னது? அதுக்கு அழிவும் கிடையாது. அதுவுமே உயிருள்ள கனியை ஆண்டவர் புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். 2வதாக. 3வதாக என்ன சொல்றார்? 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதே 2ஆம் அதிகாரத்தில் படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஸோ அந்த மாதிரி வெற்றி பெற்றா நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும், ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்கும். 3வதாக என்ன கிடைக்குது நமக்கு? 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. 2ஆம் மரணம் என்றது அக்கினி கடல்ல நரகம். நரகம் நம்மளை என்ன பண்ணாதான்? சேதப்படுத்த மாட்டாது. அதுதான் நம்மளுடைய வெற்றியான வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம். அடுத்து படிங்க 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. ஸோ ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 4வதாக என்ன கிடைச்சிருக்குன்னா மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, இஸ்ரவேல் மக்கள் மன்னாங்கிறாங்களே அது என்ன மன்னா அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். சின்ன பிள்ளையில இருந்திருக்கும், பெரியவங்களுக்கும் இருந்திருக்கும். காடை நம்ம பார்த்துருப்போம். மன்னானா என்ன அப்படின்ட்டு ஒருவேளை நம்ம அது தேவர்களோட உணவு அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ அது எப்போ அவங்களுக்கு கிடைக்கும்? ஜெயம் கொள்ளும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த மன்னாவை புசிக்க கொடுப்பார். அது மாத்திரம் இல்லாமல் வெண்மையான குறிக்கல்ல கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைகொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஸோ ஜாதிகள் மேலே அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்போ? ஜெயம் கொள்ளும் பொழுது. இப்போ தானியேல் எப்படி ஜாதிகள் மேலே அதிகாரம் கொண்டாரோ
அதே போல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜாதிகள் மேல அதிகாரம் கொடுக்கிறாராம். அடுத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஸோ வெண் வஸ்திரம் நமக்கு கிடைக்குமா? இங்கே உள்ள வெண் வஸ்திரம் இல்லை, அழிவில்லாத இது என்ன ஆகாது, ஸ்பாயிலே ஆகாது அந்த வெண் வஸ்திரம். அந்த வெண் வஸ்திரம் நம்ம எல்லாருக்கும் அதே தான், திரும்பி திரும்பி நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கதை கேட்டதுக்கெலாம் ஆசையாக இருக்கும். ஸோ அந்த வெண் வஸ்திரம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஜெயம் கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெண் வஸ்திரமும் உங்களுக்கு தரிக்கப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் இருப்பார். அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும், இருந்தாலும் இன்கேஸ் கிறுக்கி போட்டார்னா என்ன பண்ணுறது, அதுவும் கஷ்டம். ஸோ அதனால் ஜெயம் கொள்ளும் பொழுது நமக்கு வெண் வஸ்திரமும் ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடப்படாமலும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். எல்லாமே பரலோகத்தை பற்றி பேசுகிறாங்க. இங்கே உள்ள ஆலயத்துடைய தூண்கள் கிடையாது, எல்லாம் பரலோகத்துடைய ஆலயம். அதில் உள்ள ஆலயத்தில் என்ன ஆக்குவாங்களாம், தூணா ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா பரிசு பொருளாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு நம்ம எதை எதிர்பார்ப்போமோ அதுதான் வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, என்னுடைய ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். கடைசியாக நமக்கு நித்திய வாழ்வு, நம்ம பரலோகம் போகணும் என்ற ஆசை இருக்கும் இல்லையா? சிங்காசனத்தின் மேலே வலது பக்கம் இடது பக்கம் பிரிக்கப்பட போது சிங்காசனத்திலேயே உட்கார அவர் கண்டிப்பாக அனுமதி கொடுக்குறாராம். இப்போ நம்ம எதெல்லாம் நம்ம பார்த்தோம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். அதற்கு தானியேலை நம்ம முன்னுதாரணமாக பார்த்தோம். அவன் என்னென்ன பண்ணான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒதுக்குனான், செப வீரனாக இருந்தான். 3ஆவது காரியம் என்னது, உண்மையுள்ளவனாக இருந்தான். ஸோ அது மாத்திரம் அல்ல, தேவன் அவரோட வாசமாக இருந்தார். நம்ம இஸ்ரவேல் மக்களோட வாசமாக இருந்த தேவன் தானியேலோடும் வாசமாக இருந்தார், நம்மளோடும் வாசமாக இருக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தானியேல் போல் நம்ம அந்த 3 ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் பந்தய சாலையில் ஓடும்போது ஓட்டத்தை நம்ம முடிக்கும் பொழுது நமக்கு நிறைய வெற்றி பொருட்களை தரார். என்னென்ன வெற்றி பொருட்கள் ஞாபகம் இருக்கிறத சொல்லுங்கள், கடைசி உள்ளதை சொல்லக்கூடாது. ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அந்த ஜீவ கிரீடம் உயிருள்ள கிரீடம், அழிவில்லாத கிரீடம். அடுத்ததுபடியாக என்ன கொடுக்குறாரு, மன்னாவை கொடுக்குறாரு, வெண் வஸ்திரம் கொடுக்குறாரு. என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்க. கிறுக்க மாட்டாரு, ஆலயத்தில் தூணாக்குவார். வேற மெயின் அதுதான், சிங்காசனத்தில் அவரோடு கூட அவர் அமர பண்ணுவார், ஜாதிகள் மேலே அதிகாரம் கொடுப்பார். வேற என்ன விட்டுட்டீங்க, கனி சொல்லியாச்சு. 2ஆம் மரணம் அவர்களை சேதப்படுத்துவது இல்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ நீங்கள் உங்கள் முகம்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கு, ஆஹா பரிசு பொருள், இத்தனை பரிசு பொருள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக நம்மளும் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற உங்களுக்கு ஆசை வந்துருச்சா இல்லையா? அப்போ எப்படி வாழணும், நம்ம தானியேல் போல வாழணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஜெப வீரனாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஃபஸ்ட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுங்க. அப்படி இருந்தால் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பாரா? அப்படி ஜெயம் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு என்ன செலுத்துவீங்க, நன்றி செலுத்துவீங்க, ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க. ஆமென். இப்பொழுதும் கூட எழுந்து நின்று நம்ம தியானித்த பகுதியில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒரு பாடலை கூட பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
ஏசப்பா. தானியேலின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க தானியேலின் காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணினீர் தகப்பனே. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது தகப்பனே. அதே போலடா எங்களுடைய காரியங்களும் ஜெயமாய் இருக்க ஏசப்பா, தேவனுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ள, ஆண்டவரே அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. உமக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நாங்கள் நோ சொல்ல எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அதே போல ஜெப வீரனாய் மாறணும் தகப்பனே. ஜெப வீராங்கனையாய் மாற கிருபை செய்யுங்க தகப்பனே. எப்படி தானியேல் ஆண்டவரே 3 வேளையும் உம்மை அண்டி கொண்டானோ அதே போல நாங்களும் அண்டிக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பணிகள்ல உலக பிரகாரமான பணிகளோ ஆவிக்குரிய பணிகளோ ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க. ஓட்டத்தை ஓட ஆண்டவரே அதை முடித்து நாங்கள் பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. ஜீவ கிரீடத்தையும் ஆண்டவரே ஜீவத்தின் கனியும் ஆண்டவரை 2ஆம் மரணத்தை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரை எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. மறைவான மன்னாவை எங்களுக்கு கிஃப்டா கொடுங்க தகப்பனே. பெண் வஸ்திரங்களை கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆலயத்துல தூணாக்குங்க ஆண்டவரே. எங்களுடைய உம்முடைய சிங்காசனத்துல நாங்கள் அமர கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே ஒரு விசையாய் ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? சத்தங்களை உயர்த்தி நாம் நன்றி செலுத்துவோமா? ஜெயம் கொடுக்கிற தேவனே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே அதை நல்லா சிந்தித்து பார்த்து ஆண்டவரே அவரை நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்த ஆண்டவரே நான் கிருபையை கொடுங்க தகப்பனே என்று ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயம்